பேட்ட படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபாண்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டென்சில்ல எழுதப்பட்ட ஃபாண்டோடைய டிசைன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைட்டில் போடும்போது நெருப்பு, சன்லைட் மாதிரி ஆரஞ்சு கலர்ல வரும். அதுக்கப்புறம் தான் அப்படியே ப்ரவுன் கலரா மாறி, அதுக்கப்புறம் ப்ளூ கலரா மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கலர்ஸ் மூலமா இந்த படத்தோடைய கதை வந்து ஒரு பச்சை பசுமையா குளூர்ல நடக்கும். அதுக்கப்புறமாட்டி மதுரையில ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நடக்கும். லாஸ்ட்ல உத்தரப்பிரதேசத்த காமிக்கும்போது நெருப்பு மாதிரி ஆரஞ்சு கலர் லைட் எஃபெக்ட் குடுத்துருப்பாங்க. வெளியில வந்து ப்ளூ கலர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கீழ வந்து ஆரஞ்சு கலர்ல இருந்து தான் ப்ளூ கலர்லயே வரும். பேட்ட வேலன் வந்து வெளியில வந்து பார்க்கறதுக்கு கலகலப்பா இருந்தாலும், அவருக்குள்ள கோவம், வெறுப்பு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய டைட்டிலேயே இந்த கதை வந்து 3 லொகேஷன்ல நடக்கிற மாதிரியும், கலர் டோன் மூலமா காமிச்சு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் டைட்டில் மூலமாவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் கார்த்தி சுப்புராஜ் வந்து ஆக்டர் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் ஃபேன் பாய் சம்பவம் அங்கங்க வச்சிருக்கிறாரு. சீன் பை சீனா பார்க்கும்போது ஃபேன் பாய் சம்பவமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். ரஜினிகாந்த் நடிச்சு 2019ல ரிலீஸ் ஆன படம் பேட்ட. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போது சின்ன சின்ன டீடைலிங் வச்சிருப்பாங்க. ஆக்டர் ரஜினிகாந்தோடைய பேர் போடும்போது பத்ம விபூஷன் சப்டைட்டில் வரும். 2019ல பேட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. 2016ல ஆக்டர் ரஜினிகாந்துக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்துல பத்ம விபூஷன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காளி வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் சுப்புராஜோடைய பேரே வரும். கார்த்திக் சுப்புராஜ் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து பெருசா அந்த அளவுக்கு ஓடல. அத கனெக்ட் பண்ற விதமா இந்த டயலாக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அனிருத்தோடைய பேர் போடும்போது மியூசிக் கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும். ஆர்ட் டைரக்டருடைய பேர் போடும்போதும் பொருளை தூக்கி கதவை உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சன் டிவி நெட்வொர்க்னு போடும்போது காளிய ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு பேக்ரவுண்ட்ல சன்லைட் தான் வந்து அதிகமா தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அப்ப பொருட்கள்லாம் உடைஞ்சு அங்கங்க இருக்கும். அப்போ ஒரு சைக்கிள் உடைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். அப்படியே அதை கட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த சீன்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்டோடைய டிஷர்ட் வந்து சைக்கிளோட இமேஜ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதுல ஓல்டு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் ஆயிருக்கும். காளி வந்து ஏஜானவர், வயசானவர், பழைய காலத்து ஆளு அப்படிங்கிறதுக்காண்டி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி காளி வந்து இந்த படத்துல அதிகமா சைக்கிள் ஓட்டுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அவருடைய சைக்கிள் தான் இந்த இடத்துல கீழே விழுந்திருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப கேண்டில் லைட்லாம் எரியும். அப்ப காளி வந்து அந்த கேண்டிலை பார்த்தாலே அணையிற மாதிரி காமிச்சு, அதே மாதிரி மங்களம் வீட்லயுமே வந்து கேண்டில் ஊதுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஒரே ஊதுல எல்லா கேண்டிலும் ஆஃப் ஆகுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. 2019 காலகட்டத்துல ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி பிளான்ல இருந்திருக்கிறாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த படத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு கால் பண்ணி வார்டன் போஸ்டிங் காண்டி ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டரே கால் பண்ணியிருப்பாரு. அப்ப அந்த சீன்ல அந்த வீட்டுல வந்து ஒருத்தர் தெர்மாகோலை அளவெடுத்துக்கிட்டு இருப்பாரு. 2017ல தெர்மாகோலை வச்சு அரசியல்ல செல்லூர் கே ராஜுவை வச்சு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஷாட்டை வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கார்டியன் ஏஞ்சல காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து காளி வர சீன் காமிப்பாங்க. இந்த ஹாஸ்டல்ல யாரோ ஒருத்தரை ப்ரொடக்ட் பண்றதுக்காண்டி தான் வராரு அப்படிங்கறத இந்த ஏஞ்சல் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் ஒரு டிராக்டர்ல படுத்துக்கிட்டு வருவாரு. இந்த ஒரு சீனை அப்படியே சந்திரமுகி படத்துலயும் அவருடைய இன்ட்ரோ சீன்லயுமே வந்து மாட்டு வண்டியில படுத்துக்கிட்டே வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு தடவையும் கார்டியன் ஏஞ்சல காட்டின அடுத்த சீனே காளியோட சீன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சிட்டு வந்து காளி யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு. அதான் வந்து காளி வந்து ஹாஸ்டலுக்குள்ள என்ட்ரு ஆவாரு. இந்த பேரு ஏன் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ரீசனா காளி படமா இருக்கட்டும், முள்ளும் மலரும் படமா இருக்கட்டும், ரஜினிகாந்த் நடிச்ச இந்த படத்துல அவருடைய பேர் வந்து காளி. அதுல இருந்து கூட இன்ஸ்பயர்ட் ஆகி அதே பேரை இந்த படத்துக்கும் வச்சிருந்திருக்கலாம். காளி வந்து ஹாஸ்டல் வார்டனுக்காண்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அரசியலை பத்தி புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அரசியலை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிற
படிச்சிருக்கிறேன், தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா கூட புக் படிக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். இன்டர்வியூ கேட்கிறவர் வந்து ரெஸ்யூம் கூட எடுத்துட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு காளி வந்து ஒரு தலையாட்டி பொம்மைய வச்சு இந்த மாதிரி நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருப்பாரு. இவரே ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருப்பாரு. அதுக்காண்டி டீட்டெயிலா மேல் இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அத விட்டுப்புட்டு ரெஸ்யூம் தாங்க, இன்டர்வியூ கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே என்ட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மைய வச்சு சொல்லியிருப்பாரு. ஆக்டர் ரஜினிகாந்தோடைய ஃபர்ஸ்ட் படம் அபூர்வ ராகம். அந்த படத்துல கேட்ட திறந்து உள்ளக்க வர்றது தான் ஃபர்ஸ்ட் சீனா இருக்கும். ஹாஸ்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது அபூர்வ ராகங்கள் மாதிரி கேட்ட திறந்து விடுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய தடவை கேட்டு டோரை திறக்கிற சீனு அடிக்கடி வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ராகிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சு திரும்பவும் கண்ணாடியை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் இந்த சீன்ல இவர் அழுகுறாரு, கண்ணு கலங்குறாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா பிளாஷ்பேக்ல அவருக்கு ஒரு பையன் இருப்பான். ஒருவேளை பையன் உயிரோட இருந்திருந்தான் அப்படின்னா அவனும் இந்த மாதிரி காலேஜ் படிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மகனுடைய ஞாபகம் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் கண்ணு கலங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மைக்கேலோடைய அப்பா வந்து எல்லா பிசினஸும் கொஞ்சம் டல்லா தான் போகுது. ஆனா காலேஜோடைய கேட்டரிங்கா இருக்கட்டும், கேண்டீனா இருக்கட்டும், அந்த பிசினஸ் மட்டும் நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதையுமே வந்து மைக்கேல் மூலமா அந்த கேட்டரிங் சப்ளை பண்றதை நிப்பாட்டி அந்த பிசினஸையும் கெடுத்து விட்டுருப்பாரு. மைக்கேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அணுவ பார்க்கும்போது பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அந்த டயலாக்க சொல்லும்போது பஸ்ல இருந்து தடுமாறி கீழ விழுவாரு. ஸோ இது மூலமா மைக்கேலுக்கு அணுவ பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கான எந்த ஒரு காம்பினேஷன் சீனுமே இருக்காது. காளி வந்து ஹாஸ்டல்ல சாப்பிடும்போது இட்லி வந்து கல்லு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா மத்தவங்களுக்கெல்லாம் அந்த இட்லி குடுக்கும்போது நார்மல் இட்லியா தான் இருக்கும். காளிக்கு மட்டும் 2 இட்லிய தூக்கி போடுவாரு. அந்த 2 இட்லி வந்து உண்மையிலே கல்லு மாதிரி அந்த இட்லிய ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டுக்கிட்ட வந்து சமையல பத்தி சொல்லுவாரு. ஒரு லவ்வோட சமைக்கணும் அப்படின்னு. அப்பதான் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஜெயில்ல இருக்கும்போதும் அங்கேயும் சமையல் பண்றவங்க கிட்ட எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மங்களத்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் பிராணி கீலருக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா பிரியாணி கீலருக்காண்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சாப்பாடு மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்லயும் சிங்காரத்தை கொல்ல வரும்போது கூட சமைச்சு சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மங்களத்தோடைய வீட்லயுமே வந்து காளி சமைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல காளி வந்து ஒரு ஃபுட்டி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து சேர்ல உட்காந்துட்டு பசங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த ஷாட்டை வந்து ஆக்டர் ரஜினிகாந்தோடைய பல படங்கள்ல இந்த மாதிரி சீனை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு சீனையுமே எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அவருடைய கையில வந்து விசா 109ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தமிழ்ல ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்ச படத்தோடைய கவுண்டிங் கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிசா அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சட்டம். இது இந்திரா காந்தி மூலமா கொண்டு வரப்பட்டது. அதையுமே இந்த படத்துல பேசியிருப்பாங்க. பேட்ட படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சிங்கம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பேட்ட படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.